இந்த ஒரு தங்கச்சி வெளியில இருந்து வீட்டுக்கு ஓடி வருது. அப்படி ஓடி வரும்போது அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வருது. இவ ஏதோ ஒரு விஷயம் சொல்றா ஓடி வர்றா. அப்படி ஓடி வரும்போது அவ அக்கா நிக்கிறது கவனிக்காம அக்கா மேலே போதிட்டா. அக்கா கையில வச்சிருந்த முட்டைக்கோஸ் கீழே விழுது. அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா இன்னும் இரண்டு தங்கச்சி நடக்கிறது வேடிக்கை பாக்குறாங்க. இந்த அக்கா கீழே விழுகிறத பார்த்துட்டு இவளை கோவமா திட்டுறாங்க. எங்க இருந்து ஓடி வரா, ஏன் இப்படி நியாயமணி கத்திக்கிட்டு வர்றா, உன்னுடைய கவன குறைபாடுனால இப்ப முட்டைக்கோஸ் கீழே விழுந்துருச்சு, ஏன் சொல்ற விஷயத்த கொஞ்சம் லேட்டா சொன்னா என்ன, இல்லாட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கோவமா திட்டுறாங்க. அடுத்து கீழே விழுந்த முட்டைக்கோசா அவ அக்கா எடுத்து பாத்திரத்துல போடுறாங்க. அப்ப அவ தங்கச்சி அக்கா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட எந்த விஷயம் சொல்லாத, இப்போதைக்கு நான் உன் மேல கோவமா இருக்கேன், இப்ப என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த 4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அக்கா என்ன செய்றாங்க, தங்கச்சி பார்த்து நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அவ தங்கச்சி சொல்றா, நான் அந்த பக்கமா வந்த அக்கா உங்க காரை சாலை ஓரத்துல நிப்பாட்டி இருந்துச்சு, நான் பார்த்தேன். இப்ப வீட்டுக்கு வரும்போது டிராபிக் போலீஸ பார்த்தேன், உங்க காருக்கு அந்த முனையில உள்ள காருக்கு ஃபுல்லா ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க, அதை சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவ தங்கச்சி சொல்றா. இவ தங்கச்சியை பார்த்து அவ அக்கா என்ன நினைச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.